ஹலோ நண்பர்களே! வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ, இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டூ மச் தான். என்னடா இவன் டூ மச்ங்கிறானே பார்க்குறீங்களா? ஒண்ணும் இல்லங்க. ஹாட்ஸ்பாட் டூ மச்சோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இருக்கும்னு நெனைக்கிறேன். ஹாட்ஸ்பாட் 1 வந்தது அண்ட் மக்கள் அத நல்லா ரிசீவும் பண்ணாங்க. ஸோ, அதே மாரி இந்த ஹாட்ஸ்பாட் 2வும் எந்த அளவுக்கு இருக்கு, எப்படி இருக்குங்கிறது நம்ம இந்த மூவியோட ரிவ்யூ வந்து டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாங்க. ஸோ, ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஸோ, படத்தோட ஸ்டோரி என்ன? ஸோ, ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்ட்டிங் சீன்ல வந்து நம்ம விக்னேஷ் கார்த்திக் அவர் போயிட்டு ஒரு ப்ரொடியூசர் கிட்ட போய் ஸ்டோரி சொல்ற மாரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க மூவிய. அதே மாரி தான் இங்கேயும். இங்க வந்து பிரியா பவானி சங்கர் போயிட்டு அதே ப்ரொடியூசர் கிட்ட போயிட்டு ஸ்டோரி சொல்லப் போறேன் அப்படிங்கிற மாரி மூவி ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா 4 ஸ்டோரி சொல்லியிருப்பாரு. செகண்ட் பார்ட்ல இப்போ வந்து 3 ஸ்டோரி சொல்லியிருக்காரு. மேபி தேர்ட் பார்ட்ல 2 ஸ்டோரி சொல்லுவார் போல. தெரியல. பட் சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன். பார்ப்போம் எப்படி வருதுங்கிறது. ஸோ முதல் படம் பார்த்தீங்கன்னா, டியர் ஃபேன்ஸ். இதோட ஸ்டோரி என்னன்னா, லைக் ஒரு 2 சூப்பர் ஸ்டார், ஒரு ஸ்டார்டம்ல இருக்கிற ஒரு 2 ஹீரோஸ் அவங்களோட ஃபேன்ஸ் வந்து அவங்களுக்கு நடக்கிற கிளாஷஸ், அவங்க ஃபேமிலில வந்து ஒரு சிச்சுவேஷன் நடக்கும். அந்த சிச்சுவேஷன் எப்படி ஓவர் கம் பண்றாங்க, அதுக்கான சொல்யூஷன் என்ன? ஸோ இதுதான் படத்தோட ஒரு ஒன் லைனா இருக்கும். ஸோ மோஸ்ட்டா இந்த 3 மூவிஸோட ரொம்ப டீட்டெயில்டா ரொம்ப உங்கள பிரேக் பண்ண விரும்பல. ஏன்னா, அத நீங்க மூவி பார்க்கும்போது அதோட சுவாரஸ்யம் கம்மியாகும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டூ ஸ்பாயில் தட். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்றேன். ஸோ அந்த மாரி சொல்யூஷன் வருது. ஸோ இதுதான் ஸ்டோரி சொல்றேன் சாரி. அண்ட் லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் இந்த எம்.எஸ். பாஸ்கர் வந்து கேரி பண்றாருங்க படத்த. ஸோ அவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. அவரு பிரசன்ஸ் ஆகட்டும், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது எவ்ளோ சிம்பிளா ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துல என்ன மாரியான ஸ்கோர் பண்ண முடியுங்கிறத அவர் அசால்ட்டா பண்ணி காட்டுறாருங்க அவரு. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற இந்த ஒரு ஃபேன்ஸுங்க வந்து இந்த Twitterலயும், Instaலயும் ஏதாவது அடிச்சுக்கிறாங்க, கொள்ளிக்கிறாங்க. அந்த மாரி நெறைய மெசேஜஸ்லாம் கேள்விப்படுறோம், பார்க்குறோம். காம்படிஷன் இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும். அது ஒரு ஸ்டேஜுக்கு மேல போனா எந்த அளவுக்கு பாதிப்பு வருங்கிறது தான் இந்த மூவில ஒரு மெசேஜா கொண்டு வந்திருக்கிறது. விச் இஸ் அப்ரிஷியேட்டபிள் தான். ஸோ நம்ம 2வது மூவி பிளாக் அண்ட் ஒயிட். இது பார்த்தீங்கன்னா, நம்ப தம்பி ராமையாவோட பொண்ணு பார்த்தீங்கன்னா, ஃபாரின்ல படிக்க போறாங்க. அண்ட் ஒரு 3 வருஷம் கழிச்சு வராங்க ரிட்டர்ன். அண்ட் வரும்போது அவுட் அண்ட் அவுட்டா வந்து அவங்க வந்து கம்ப்ளீட் மாடர்ன் கேர்லா வராங்க. ஸோ இத பார்க்கும்போது, இங்கேருந்து நடக்கிற சின்ன சின்ன அந்த அப்பாக்கும், மகளுக்கும் இருக்கிற சின்ன சின்ன கிளாஷஸ், அந்த ஒரு கான்வர்சேஷன்ஸ் அங்க ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது மிச்சம் எப்படி மூவ் ஆகுது? அப்படிங்கிற மாரி தான் மூவியோட லைனே மூவ் ஆகுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ஸி அவங்களோட மைண்ட் செட்டு, அவங்களோட கல்ச்சர்லாம் எப்படி பேசுறாங்க? அண்ட் அப்பாங்களோட அந்த ஜென்ரேஷன் வந்து அத எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறாங்களா இல்லையா? இல்ல என்ன மாரியான ஒரு ப்ரொபோசல் குடுக்குறாங்க? ஸோ இந்த மாரி விஷயங்கள் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு உண்மையாவே. அதுவும் டுவர்ட்ஸ் கிளைமாக்ஸ் தம்பி ராமையா வந்து ஒண்ணு பண்ணியிருப்பாரு. நீங்க மூவி பார்க்கும்போது தெரியும். அது அந்த பொண்ணுக்கு புரிய வைக்கணுனுக்காக ஏன்னா பொண்ணு ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க அதுக்கு முன்னாடி. அத அவங்களுக்கு திருப்பி செய்யணுனுக்காக ஒரு விஷயத்த பண்ணுவாரு. அண்ட் அது எக்ஸ்ப்ளைனும் பண்ணுவாரு ஒவ்வொரு பாயிண்ட்டும். அப்பதான் அந்த பொண்ணுக்கு புரியும் பாருங்களேன். சூப்பரான ரைட்டிங்க உண்மையாவே. ஒரு ஒரு மாரி கிளாசிக்கா அழகா கொண்டு வந்து அதாவது அப்பா வந்து டென்ஷன் ஆயிட்டு கத்தி, என்ன இதுன்னா அப்படிலாம் இல்லாம எப்படி சொல்லணுமோ, சொல்ற விதத்துல சொன்னா புரியுங்கிறது மாரி ஒரு ஒரு டெர்ம் இருக்குல்ல, அது அழகா புரிய வச்சிருப்பாரு. படத்துல அந்த பொண்ணுக்கும் சரி, ஆடியன்ஸ்க்கும் சரி, ரொம்ப நீட்டாவே அது வந்து டெலிவர் ஆயிருக்குதாங்க சொல்லணும். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் அந்த மூவியும் பக்காவா எனக்கு தெரிஞ்சு ஒரு மெசேஜ் சொல்லி முடிச்ச மாரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சுங்க. அண்ட் 3வது படம். யுவர்ஸ் லவ்விங்லி தான் நெனைக்கிறேன் படம் பேர். சாரி இஃப் ஐ அம் ராங். நம்ம அஸ்வின் அவர் நடிச்சிருக்கிறாரு. இது எப்படின்னா ஒரு டைம் டிராவல் சொல்லலாம். ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் லவ்வுன்னு சொல்லலாம். அதாவது எப்படின்னா, இதோட படத்தோட ஸ்டோரி என்னன்னா, அஸ்வின்ங்கிற கேரக்டர் ரொம்ப ஒரு லவ்வ வந்து தேடிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ அவருக்கு வந்து அந்த ஒரு உண்மையான லவ்வோ, இல்ல கரெக்டான லவ்வோ அவருக்கு அமையவே அமையாது. அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்து ஒரு சிம்ம மாத்தும்போது, அது வந்து ஒரு டைம் டிராவல் ஆயி ஒரு 2050க்கு இருக்கிற ஒரு நம்பருக்கு கால் போகுது. ஸோ அவங்களும், இவரும் மாறி மாறி ஃபோன்ல பேசி பேசி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர வர இப்போ 2 பேரும் வந்து ஃபோன்ல லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறது தான் லாஸ்ட்ல டுவர்ட்ஸ்ல எண்டுல அதுவும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த ட்விஸ்ட்டும் ஒரு காமெடியான ட்விஸ்ட்டா வச்சு ஒரு படத்த சூப்பரா முடிச்சாருங்க. ஸோ இது ஒரு ஒரு மாரி டிஃப்ரெண்ட் அட்டெம்ப்ட் அண்ட் இதில சில சிலதெல்லாம் சொல்லுவாங்க. சில டெர்ம்ஸ்லாம் நமக்கு இந்த ஜென்சிங் யூஸ் பண்றது பெஞ்ச்சு, அ சி சிச்சுவேஷன்ஷிப்ஸ் இந்த மாரிலாம் நெறைய டெர்ம்ஸ்லாம் வரும். அதெல்லாம் ஒரு 90ஸ் கிட்டா இருக்கும்போது எப்படி புரியாதுன்னு நம்மலாம் சொல்லுவோமோ, அதே மாரி தான் அந்த படத்தில வந்து அஸ்வின்ங்கிற கேரக்டர் வந்து சொல்லுவாரு.
ஸோ விச் இஸ் வி கேன் ஏபிள் டு கனெக்ட் தட். நம்மளால அது ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும், ரிலேட் பண்ணிக்க முடியும் சில விஷயங்கள் எல்லாமே. அண்ட் டுவர்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி அது காமெடியாக முடிச்சதும், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டிங்காக முடிச்சது வந்து ஒரு ஒரு நல்ல ஐடியா சொல்லுவேன். ஏன்னா படம் முடிஞ்சு வரும்போது அதை மைண்டில் உட்காரும்போது படம் வந்து இன்னும் நமக்கு நல்லா இருக்கிற மாதிரியான ஃபீல் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ ஓவராலாக ஹாட்ஸ்பாட் 2 எப்படி இருக்குன்னா, ஹாட்ஸ்பாட் 1 மாதிரியே 3 டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ், 3 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ், 3மே ஒரு ஆணித்தனமாக விக்னேஷ் கார்த்திக் என்ன சொல்ல வரணுமோ அதை கரெக்டாக சொல்லியிருக்கிறாருன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் மக்களும் அதை நல்லா ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் க்ரௌடை பார்க்கும்போது இப்போ போனாலுமே ஓரளவுக்கு தியேட்டர்லாம் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு ஹவுஸ்ஃபுல்லாக தான் ஓடிட்டுருக்கு. ஸோ மூவி குட் டு வாட்ச். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பாய்.